ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயல் ஃபைவ்ல இருக்க இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். 9th இயல் ஃபைவ்ல இருக்க இலக்கணம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இடைச்சொல் மற்றும் உரிச்சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சுஷீலா அவர்களுடைய தோழி கமிலாவின் வீட்டிற்கு போனாள். கமிலாவும் சுல்தானும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தனர். சுல்தானை விட கமிலா 2 ஆண்டுகள் பெரியவள். ஆனால் உருவத்தில் சுல்தான் அண்ணனை போல் தெரிவான், அதாவது அண்ணனை போல் இருப்பான். சுஷீலா கண்டன் கமிலா மகிழ்ச்சி அடைந்தார் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு பேரா கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பேரை ரிலேட்டட் பண்ணி கொடுக்குற மாதிரி பாருங்க. அப்படிமா மேற்கொண்ட பகுதியில் இடைச்சொற்கள் இனம் காண முடியுதா? ஆக்சுவலாக இணைச்சொற்கள் என்ன இருக்குது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, இணைச்சொற்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது எப்போ இருக்கும் அப்போ இன், கூ, உடைய, மும், ஐ, விட, கல், ஆனால், தான், போல, உடன் இந்த மாதிரி இருக்கிறதா இணை சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இடைச்சொற்கள். அதாவது இடைச்சொற்கள் அப்படின்னா வந்து இந்த இங்கிலீஷில் வந்து கன்ஜக்ஷன் வேர்ட்ஸ் தெரியும். அண்டு, பட்டு, ஸோ அப்படிலாம் சொல்கிறீங்கன்னா அந்த சொல்கிறாங்க இடைச்சொற்கள். அந்த மாதிரி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்கள் மாறிய இடைச்சொற்கள் வந்து மிகுதியே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இடைச்சொற்கள் வந்து மொழியோட பயன்பாடை வந்து முழுமையாக வந்து தருது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இடைச்சொற்கள் வந்து பெயரையும் வினையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையது. ஸோ பாருங்கள், தானாக தனித்து இயங்கும் தன்மை அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் சொன்னது அப்படின்னா தொல்காப்பியர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்றைக்குமே நமக்கு இடைச்சொற்கள் தனித்து வராது, பெயர்ச்சொலை வினைச்சொலை பொறுத்து தான் நமக்கு வரும் அப்படின்னு சொன்னது வந்து தொல்காப்பியர் அவர்கள். ஸோ நமக்கு இங்கே இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்படி தான் கொஷின்ஸ் கொடுப்பாங்க. இடைச்சொற்கள் வந்து சார்ந்து வருமா தனித்து வருமா அப்படின்னு கேட்கலாம், இல்லாட்டி யார் சொன்னா அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இடைச்சொற்கள் வந்து பல வகையில் அடிப்படையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வேற்றுமை உறுப்புகளில் பாருங்கள். ஐ, ஆல், கூ, இன், அது, கண். வேற்றுமை உறுப்பு 6மே வந்துருச்சு. ஆக்சுவலாக வேற்றுமை தொகைன்னு பார்த்தா 8 வரும், ஆனால் உறுப்புன்னு பார்த்தா 6 தான் வரும். ஏன் அப்படின்னா முதலாம் வேற்றுமை 8ஆம் வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது. ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து பன்மை விகுதிகள். பன்மை விதிகள்னால் கல், மார். ஏன் அப்படின்னா கல்னா நான் இப்போ தான் பார்த்தோம் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதுக்கள் அப்படிங்கும்போது நம்ம பார்த்தோம்ல அக்ரணியோட பன்மை விகுதிகள். ஸோ அதான் சொல்லி கல்லும் மாறும் தான் வந்து பன்மை விகுதிகள். தென் நெக்ஸ்ட்டு வந்து திணை பால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், ஏன், ஓம், ஆய், அதுக்கப்புறம் ஈர்கள், ஆண், ஆள், ஆர், இதெல்லாம் வந்து பால் வந்துடும். இதெல்லாம் ஆண்பால் பெண்பால் பலர்பால் தான் பாருங்கள். ஆண், ஆள், ஆர், ஆர்கள், அது, இது அப்படின்றது அது உயர்திணை அக்ரிநிலை பால் வரும். இது திணை வச்சு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு காலம் அப்படின்னாங்கும்போது இறந்த கால நிலை எதிர்கால நிலை இப்போ அந்த மாதிரி வந்து கிரு கின்ஷு அப்படின்றதான் கால இடைநிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த பெயர்ச்சம் வினையெச்சம்னு நமக்கே தெரியும். ஆன்றது பெயர்ச்சம், ஈ, ஊ அப்படின்றதுலாம் வந்து வினையெச்சம் அப்படின்றவங்க. நெக்ஸ்ட்டு மல்லும் கொடுத்துருக்காங்க. எதிர்மறை அப்படிங்கும்போது எதிர்மறை தெரியும் நமக்கு. ஆ, அல், இல் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் பெயர் அப்படின்னா அல்லு, தள்ளு, அம்மு, கை, மை அதெல்லாம் வரும். ஸோ தொழில் பெயர் வீதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேங்கோல் வினை முடிச்சு அப்படின்னா எனக்கு தெரியும் கா, இய. ஸோ 2 தான் வேங்கோல் வினை முடிச்சு. நெக்ஸ்ட்டு சாரிகைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பகுபத விகுதி பிரிக்கணும் தெரியுமா, பகுபத உறுப்புகள். ஸோ அது வந்து சாரி அதான் அத்து, அச்சு, அம், அந்த சாரியை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஓம உறுப்புகள் அப்படின்னா வந்து போல, புறைய, மான, அப்போ அந்த மாதிரி போல மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நெக்ஸ்ட் வந்து இணைப்பிழை சொற்கள் அப்படின்னா அல்லது, இல்லை என்றால், ஆனால், ஓ, ஆகவே, ஆயினும். ஆக்சுவலாக வந்து ஆயினும் அப்படின்னா இருக்கும் ஆனால் இல்லை அந்த மாதிரி ஆயினும் அப்படின்றது. அந்த மாதிரி அல்லது, இது அல்லது அது அந்த மாதிரி இடையில சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் அப்படின்னா ஓம், ஓ, ஏ, தான் மற்றும் அவரது, ஆவது, கூட, ஆம்ன்றது சொல்லுறுப்புகள் நமக்கு தெரியும். மூலம், கொண்டு, இருந்து, பற்றுவை. ஏன்னா வந்து சொல்லுறுப்புகள் அப்படின்னா நமக்கு வந்து வேற்றுமையில் வரும். 2ஆம்ல சொல்லுறுப்பு. ஸோ கொண்டு அப்படின்னு வந்தோம் அப்படின்னா 3ஆம் சொல்லுறுப்பில் வரும். அது மாதிரி வினா உறுப்புகள் அப்படின்னா ஆ, ஓ இதில் தான் வந்து நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ தற்காலத்தில் நம்ம மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உம்மு, ஓ, ஏ, தான் மற்றும் ஆவது, கூட, ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தற்காலத்தில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து வருது பாருங்கள். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எதிர்மலையில் வருதுன்றாங்க. சிறப்பில் வருது. ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெருநிலை, ஆக்கம் அப்படின்ற எல்லா பொருளையும் வருது. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மழை பெய்யும், புழுக்கம் குறையவில்லை. ஏன் எதிர்மறையாக இருக்குன்னா மழை பெஞ்சிருக்கு, அப்புறம் வந்து அவங்களுக்கு ஹீட் வந்து குறையலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்து இது எதிர்மறையில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாடல்களும் போற்றும் பாடகர் அப்படின்றாங்க. ஸோ பாருங்கள், இது வந்து உயர் சிறப்பு. ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க சிறப்பிச்சு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஓகாரம் அப்படிங்கும்போது ஓகார இடைச்சொல் எங்கே இருக்குது அப்படின்னா ஒளி இசையில் இருக்க வினா கொஷின் மார்க்கில் வருதுன்றாங்க. சிறப்பு வந்து உயர்வு தாழ்வு ரெண்டுலேயுமே வரலாம். எதிர்மறை
நம்ம மேலே பார்த்தோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தெரிநிலை தெளிவாக சொல்கிறது. கழிவு, பிரிநிலை, அசைநிலை அப்படின்னு சொல்லி 8 பொருட்களில் வருதான் பார்த்துக்கோங்க. 8 பொருளில் வருது. இப்படி இப்படி கூட கேட்கலாம். வந்து ஓன்றது வந்து எத்தனை பொருளில் வரும் அப்படின்னா 8 பொருட்களில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. தற்காலத்தில் வந்து ஒகர இடைச்சொற்கள் வந்து பிரிநிலை பொருட்கள் அதிகமாக வருது பார்த்தீங்களா, அதில் பிரிநிலை தான் அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. அதை தவிர எப்படி இருக்குது ஐயம். ஐயம்னா நம்ம வந்து பயப்படணும், இதுவாக இருக்கும் அதுவாக இருக்குமோ, இல்லாட்டி யோசிச்சு சொல்கிறது. அதாவது நம்ம வந்து எல்லாமே வந்து அசம்ஷன்லேயே சொல்கிறது, அதான் சொல்கிறாங்க. அப்புறம் உறுதியாக கூற முடியாமை, கரெக்டு தான். பாரு, ஐயம்ன்றது வந்து பயந்து சொல்கிறது, அதுவுமே உறுதியாக கூற முடியாது. நம்ம ஒரு விஷயம் சொல்கிறது வந்து இப்போ நம்ம ப்ரிடிக்ஷன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ப்ரிடிக்ஷனே அப்படிங்கும்போது நம்ம சொல்கிறது தான், ஆனால் அது கரெக்டாக அஷூரன்ஸ் நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்கிறாங்க. உறுதியாக கூற முடியாதவை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மிகை. மிகைனா மேக்ஸிமமாக இருக்கிறது. ஸோ இது அல்லது அது. இப்போ ஒன்று சொல்லும்போது இதுவாக இருக்கும், இல்லாட்டி அதுவாக இருக்கும். ஸோ இதுவும் இல்லை அதுவும் இல்லை, இல்லாட்டி சொல்லும் போது வந்து இதுவும் கிடையாதுப்பா அதுவும் கிடையாதுப்பா, அந்த மாதிரி பொருளில் வர்றது. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கெலாம் நம்ம வந்து ஓ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்றைக்கு மழை பெய்யுமோ அப்படின்னா பெய்யும், பெய்யாமல் கூட இருக்கும். ஆனால் பெய்யுமோன்னு பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கூட எடுத்துகிட்டு போகாமல் கூட போயிருக்கலாம். ஸோ அதனால் ஐஎம்மில் வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள், இது அல்லது. ஏன் அப்படின்னா வந்து 2 பேரும் யாரோ ஒருத்தவங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து இது அல்லது அது அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பாலாவோ கண்ணாவோ பேசாதீர்கள் அப்படின்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை, 2 பேருமே பேசக்கூடாது. இப்போ 2 பேர் சண்டை போட்டால் 2 பேரும் பேசாதீங்க அமைதியாக இருங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் இல்லை அதுவும் இல்லை, யாருமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ கொடுத்துருக்காங்க. ஏ வந்து ஏகார இடைச்சொற்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அதுவும் பிரிநிலை தான் இருக்குது. வீணால் வருது, எக்ஸ்ட்ரா எண்ணில் வருது, ஈற்றிசையில் வருது, தேற்றமில் வருது, இசை நிறையில் வருதுன்னு சொல்லி இது 6 பொருட்கள் வருது. ஸோ பாருங்கள், ஓன்னு பார்த்தா 8, ஏ அப்படின்னா பார்த்தா 6. ஆக்சுவலாக இதெல்லாம் எதில் குறிப்பிட்றாங்க, நன்னூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ நன்னூலில் தான் 6, 8லாம் குறிப்பிட்றாங்க. மேக்ஸிமம் இப்படி கூட கொஷின்ஸ் கேட்கலாம். ஓக்கு வந்து 6 பொருட்களில் வருது அப்படின்னு சொல்லி 6 பொருட்களில் வருதுன்னு சொன்னது என்ன அப்போ நன்னூரில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம எழுதணும் கைஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் அது எதில் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, தற்காலத்தில் வந்து எகாரம் தேற்றம் பொருள் வந்து மட்டுமே வருகிறது. தேற்றம்னா அழுத்தம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஏன்னா அப்புறம் அண்ணன் காந்தி அன்றே சொன்னார், அதாவது அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் அப்படின்னா வந்து அவங்க அன்னைக்கே சொன்னாங்க அப்படின்னு, நடந்தே வந்தான் அழுத்தமாக சொல்கிறது. ஆக்சுவலாக ஏதாவது ஒன்று சொன்னால் அண்ணல் காந்தி அன்னைக்கே சொன்னார். இப்போ நம்மளே ஏதாவது சொன்னால் அவன் வந்து ஏற்கனவே எனக்கு தெரியும் இப்படி தான் இப்போ நடக்கும் அப்படின்னு ஏற்கனவே தெரியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழுத்தமாக சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து ஏ வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பாருங்க, நடந்தே வந்தான் அப்படிங்கும்போது இப்போ அவங்க நடந்தே வந்தாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தான் அப்படின்னு பார்த்தோன்னா தான் அப்படின்ற இடைச்சொல் வந்து அழுத்த பொருள் தான் மற்றும் வரும். ஸோ அழுத்துறதுல மட்டும்தான் வரும். அழுத்த பொருள் நான் தான் அப்படின்றவர் அழுத்த பொருளில் மட்டும்தான் வரும்னு சொல்கிறாங்க. சொற்தொழில் எந்த சொல்லுடன் வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்துகிறது. ஒரு சொற்தொழில் ஒரு முறை மட்டுமே வருகிறது பார்த்தீங்களா. ஒரு சொற்தொழில் வந்து தான் அப்படின்றது வந்து தான் அப்படின்றது வந்து ஒரு தடவை மட்டும்தான் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் அது முதன்மைப்படுத்துது பாருங்கள். எக்ஸாம்பிள் பாருங்கள், நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினாள். பார்த்தீங்கன்னா நிர்மலா தான் அவங்க மட்டும்தான் நேற்று விழாவில் பாடினாங்க. இதே பாருங்க, நிர்மலா நேற்று தான் விழாவில் பாடினாள். ஸோ நேற்று தான் அவங்க வந்து நிர்மலா வந்து பாடவே செஞ்சுருக்காங்க. நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினா. ஸோ விழாவில் தான் நிர்மலா பாடினாங்க. இப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க, விழாவில் யார் பாடினது? நிர்மலா. ஸோ நிர்மலா நேற்று விழாவில் பாடினாள் தான் அப்படிங்கும்போது அவங்க தானே பாடினாங்க. ஆமாம், அவங்க தான் பாடினாங்க. ஸோ அந்த மாதிரி பாருங்கள். ஆக்சுவலாக வந்து தான் அப்படின்றது எங்கெங்கே மாறுது பாருங்கள். இங்கே வந்து நிர்மலா நேற்று தான் வந்துருச்சு. இங்கே விழாவில் தான், நெக்ஸ்ட்டு பாடினாள் தான். ஸோ அங்கே தான் அழுத்தம் கொடுக்குது. ஏன் அப்படின்னா வந்து நிர்மலா தான் அப்படின்னா அவங்க தான் பாடினாங்க அப்படின்னு எதில் பாடினாங்க, என்னைக்கு பாடினாங்க, நேற்று பாடினாங்க, இதில் பாடினாங்க, விழாவில் பாடினாங்க, யார் பாடினா, ஸோ அவங்க தான். ஸோ அந்த மாதிரி அழுத்தமாக சொல்கிறது அதை தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேறுபாட்டை உணருங்கள்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், நிர்மலா தான் பாடினாள் அப்படின்னா தான் அப்படின்றது இடைச்சொற்கள் வருது. ஏன்னா நிர்மலா தான். இதே நிர்மலா தானும் பாடினாள் அப்படின்னா தான் அப்படின்னா தன் சுற்று படற்கை ஒருமை பேரே பயிற்சியாகிறது. ஆக்சுவலாக நிர்மலா தானும் பாடினால்னா அவங்களும் பாடினாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ வேறுபாடு கொடுத்துருக்காங்க. நிர்மலா தான் பாடினாங்க அப்படின்னா அவங்க மட்டும் தான் பாடினாங்க. இதே வந்து நிர்மலா தானும் பாடினாங்க அப்படின்னா வேறு யார் கூட சேர்ந்து பாடியிருப்பாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மற்றும். ஸோ வந்து இச்சொல் வந்து வரையறை பொருள் குறிக்கிறது. மற்றும் அப்படின்னா வந்து இது மற்றும் அது மற்றும்னு சொன்னால் அது வரையறை, ஒரு மாதிரி சர்டன் பிரின்சிபல்ஸ் கொடுக்குற மாதிரி இதுதான் அதுதான். ஸோ அதை வந்து வரையறைன்னு சொல்கிறாங்க. அப்போ முடிந்த வரை, குறிப்பிட்ட நேரம் வரை எனும் பொருட்களையும் வரும். அப்படின்னா வந்து இது மட்டும் அப்படின்னா இன்னைக்கு இது மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை படிப்பு மற்றும் இருந்தால்தான் வராதான் வரையறை பொருள். பார்த்தீங்கன்னா, படிப்பு மட்டும் இருந்தால் போதும். 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 படிப்பு மட்டும் இருந்தால்
ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே ஆவதுன்னு பார்த்தீங்கன்னா அது பல பொருட்கள் வரும் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக வந்து ஆவது அப்படின்ற அந்த இது வந்து பல பொருட்களை வரும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள், 5 பேனாவது வாங்குங்கள் அப்படிங்கும்போது பாருங்கள் 5 பேனா ஆவது வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ அது குறைந்த அளவில் வந்திருக்கு. அவனாவது இவனாவது செய்ய வேண்டும் அப்படின்னா அது இல்லாட்டி எது. இப்போ தான் நம்ம பார்த்தோம் அது இல்லாட்டி எதுன்னு சொல்லி ஓலை பார்த்தோம். இந்த பூங்கொடி இல்லாட்டி மலர் கொடி அவங்க ஏதாவது பேசுங்கன்னு சொல்லிட்டு அதான் அது இங்கே வந்திருக்கு. ஸோ முதலாவது இரண்டாவது வரிசைப்படுத்தல் பார்த்துங்க, வரிசை ஆவது முதல் ஆவது. ஸோ இந்த ஆவது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கூட என்னிடம் ஒரு காசு கூட இல்லை. ஸோ என்னிடம் குறைந்தபட்சம், ஏன்னா எங்கிட்ட குறைந்தபட்சம் ஒன்றுமே இல்லை. தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை அப்படின்னா முற்றுப்பொருள். ஏன் அப்படின்னா தெருவில் ஒருத்தவங்க கூட நடமாடவில்லை, நடக்கலை, அப்புறம் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவனுக்கு வரைய கூட தெரியும் அப்படின்னா எச்சம் தழுவிய கூற்று அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அவனுக்கு வரைய கூட தெரியும் அப்படின்னா வந்து எச்ச பொருளில் ஏன் வந்திருக்கு அப்படின்னா வந்து ஏன்னா அவனுக்கு வரைய தெரியும்னா அப்புறம் வரைய கூட தெரியும் அப்படின்றதும் அது எச்சம் தழுவி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆன்றது வந்து எப்படி வரும்னா வினா பொருளில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனும் இடைச்சொல் வந்து சொற்றொடரில் எந்த சொல்லுடன் இணைந்து வருதோ அந்த சொல் வினாவாகிறது. எக்ஸாம்பிள் பாருங்கள், புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா. ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா புகழேந்தி அப்படின்றவங்க வந்து உன் கூட பேசினாங்களான்னு கேட்குறாங்க. பாருங்கள், புகழேந்தி நேற்று உன்னுடனா பேசினான். ஸோ உன்னுடனா. ஸோ இங்கே ஏன் வந்து வருது அப்படின்னா ரெண்டும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். நீங்கள் நல்லா கவனிங்க. பாருங்கள், புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா அப்படின்னு கேட்கும்போது உங்ககிட்ட தான் பேசினாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ புகழேந்தி நேற்று உன்னுடனா பேசினானா அப்புறம் உன்கிட்ட தான் பேசினாங்களான்னு டேரெக்டாக ஆக்சுவலாக வந்து ஒரு ரொம்ப கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ ஏன்னா அதில் கொஷினே வருது உன்னுடனா அப்படின்றது. இது வந்து பேசினானா. ஸோ அந்த ஆன்ற இடத்துல தான் வந்து நமக்கு வந்து ஒரு கொஷின் மார்க் அரைஸ் ஆகுது. அதான் அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொற்றொடரில் இறுதியில் வந்த இசைவு சாத்தியம் பார்த்தீங்கன்னா. ஸோ இசைவு சாத்தியம் பொருத்தம் ஆகிய பொருட்களில் தகவலாகவும் வதந்திகளாகவும் செய்திகளை கூறுவது பயன்படுது. ஆக்சுவலாக தகவல் அப்படின்னா இன்ஃபர்மேஷன், வதந்திகள் அப்படின்னா ரூமர்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி ஆக்சுவலாக ஒன்று வந்து கரெக்டாக இருக்கும், இன்னொன்று வந்து ஏதோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், உள்ளே வரலாமா அப்படின்னா இசைவுனா பர்மிஷன் கேட்குறது. ஸோ உள்ளே வரலாமா, அதை நம்ம சொல்கிறோம் எக்ஸ்கியூஸ் மீ கம்மின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதை தான் சொல்கிறாங்க. இங்கே உள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். பாருங்கள், இனிய தலைநகர் போகிறான் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒருத்தவங்க இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து மதுரைக்கு போகிறாங்க அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு தான் நான் ஒருத்தவங்களை சொல்கிறேன். ஸோ அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி ஒருத்தவங்க கேட்குறாங்க சொல்கிறேன். ஸோ அது வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா தகவல் செய்தியாக இருக்கு. பாருங்கள், இனிய தலைநகரம் போகிறான். ஆனால் இதே பாருங்கள், பறக்கும் தட்டு நேற்று பறந்தானம். பாருங்கள், பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து பறக்கும் தட்டுன்னு ஒன்று இருக்குது, அது நேற்று பறந்ததாம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு பொய்மொழி, அதாவது வதந்தி மாதிரி தான் இருக்கும், ரூமர் மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா பறக்கும் தட்டு அப்படின்றது ஃபஸ்ட் நமக்கு இருக்கானே தெரியாது, அது நேற்று பறந்துச்சான்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து வதந்தியும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தெரிந்து கொள்வம்ல கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அன்று அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஒருமைக்கு, அல்ல அப்படின்னா பன்மைக்கு உரியது. பாருங்கள், ஆக்சுவலி வந்து எதுக்கு வரும் அப்படின்னா வந்து சந்திப்பிலையில் இதுவும் வரும். இது நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து தன்மை ஒருமை பன்மை அந்த சந்திப்பிலையில் நமக்கு கண்டிப்பாக வரும் கைஸ். பாருங்கள், அன்று அப்படின்னா வந்து ஒருமையில் வரும். அல்ல அப்படின்னா பன்மையில். பாருங்கள், இது பல மனுஷு அப்படின்னா இவை பலைகள் அல்ல. இப்போ ஏன்னா பாருங்கள், இது அப்படின்னா வந்து ஒருமையில் இருக்குது, அதனால் அன்று. பாருங்கள், இவை அப்படின்றது அல்ல, ஏன்னா அது வந்து ப்ளூரலில் வந்துடுது. இதே பாருங்கள், எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும். கரெக்டு தானே. இப்போ வந்து எத்தனை புத்தகம் இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லலாம் 5 புக் இருக்குது, 6 புக் இருக்குது. இல்லாட்டி நம்ம தமிழுக்கு எத்தனை புக்கு படிக்கணும் அப்படின்னா நம்ம கேட்குறோம்ல, நியூ புக்கில் இவ்வளோ படிக்கணும், ஓல்டு புக்கில் இவ்வளோ படிக்கணும். ஸோ நம்ம சொல்கிறோம் நியூ புக்கில் 6th to 12th வரைக்கும் படிக்கணும், 7 ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ எத்தனை அப்படின்னா எண்ணிக்கையை படுத்தி குறிக்கும். இது வந்து எத்துணை அப்படின்றது வந்து ஏன்னா அளவையும் காலத்தையும் குறிக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கேட்போம்ல, நம்ம குரூப் 4 படித்து முடிக்க நமக்கு 6 months போதுமா, 3 months போதுமா, இந்த புக்கு போதுமா, அந்த புக்கு போதுமான்னு நான் கேட்குறோம் பார்த்தீங்களா. அந்த அளவும் காலமும் குறிக்குது. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும் கைஸ். எத்தனைக்கும் எத்துணைக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். பாருங்கள், எத்தனை நூல்கள் வேண்டும். பாருங்கள், எத்துணை பெரிய மரம், எத்தனை ஆண்டுகள் பழமையானது. ஸோ பாருங்கள்,
எத்தனைக்கும் எத்துணைக்கும் ஒரே ஒரு வேர்டு தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக. அதே மாதிரி நை 2 சொல்லினா இது 3 சொல்லினா 3 சொல்லினே வருது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒருமை பன்மை வேறுபாடு வரும். இதுவுமே சந்திப்பில் நமக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து உரிச்சொற்றொடர் கொடுத்துருக்காங்க. உரிச்சொற்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம வல்லின மிகா இடங்களே பார்த்தோம். கடி நனி அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம உரிச்சொல் தொடர்னு பார்த்தோம். உரிச்சொற்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் பாருங்க. உரிச்சொல் தொடர் அப்படிங்கும்போது உரிச்சொற்கள் என்ன கொடுத்துருக்காங்க. உரிச்சொற்கள் வந்து பெயரையும் வினையும் சார்ந்து வரும் பொருள் உணர்த்துகின்றது. ஆக்சுவலாக இடைச்சொல் மாதிரியே தான் உரிச்சொல்லும் வந்து பெயரையும் வினையும் சார்ந்து வருதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படி இருக்க பாருங்க, இசை குறிப்பு பண்பு அப்படின்னு இன்னும் பொருளுக்கு உரியதாய் வரும். ஸோ அது எப்படி வருது பாருங்க. உரிச்சொல் அப்படின்னு பார்த்தா இசை பண்பு குறிப்பாக வருது. ஆக்சுவலாக குறிப்பாக சொல்கிறோம். அது எப்படின்னா உயர்வாக சொல்லுவோம். எப்படி இப்போ சிறந்தது மிகச்சிறந்தது சாலச்சிறந்ததுன்னு சொல்கிற பற்றி நம்ம சொல்கிறோம். உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருளை உடையது, ஆனால் இவை தனித்து வழங்கப்படுவது. ஆக்சுவலாக தனிப்பொருள் இருக்குது, ஆனால் தனித்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. உரிச்சொற்கள் செயலுக்கே உரிய என்று நன்னூல் சொல்கிறாரு. நன்னூலார் இருப்பாங்க. நன்னூலார் அப்படின்னா பவனந்தி முனிவர் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்கிறாங்களாம் உரிச்சொல் வந்து எதுக்கு அப்படின்னா செய்யுள் இருக்குது பார்த்தீங்களா, செயலுக்கே உரியது அப்படின்னு சொல்கிறாங்களாம். மேபி இப்படி கூட கொஷின்ஸ் கேட்கலாம். உரிச்சொல் வந்து செயலுக்கே உரியது அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா நன்னூலாளர். ஸோ நன்னூலாளர் அப்படின்னா பவனந்தி முனிவர். ஆக்சுவலாக இப்படியும் கொடுக்கலாம், பவனந்தி முனிவர் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுக்கலாம். ஓகே, நல்லா தெரிஞ்சுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு சொல் வந்து பல பொருளுக்குரியது. பாருங்கள், கடி அப்படின்ற ஒரு சொல் தான், ஆனால் அது பல பொருளுக்கு வருது. பாருங்கள், கடி மலர் அப்படின்றது என்ன அப்படின்னா மனம் மிக்க மலர். இதே கடி நகர் அப்படின்னா காவல் மிக்க நகர் அப்படின்றாங்க. கடி விடுதும் அப்படின்னா விரைவாக விடுவோம். கடி நுனி அப்படின்னா கூர்மையான நுனி. பாருங்கள், ஸோ கடி மலர் அப்படின்னா வந்து மலரில் வந்து ரொம்ப ஸ்மெல் இருக்குது அப்படின்றாங்க. கடி நகர் அப்படின்னா காவல் மிக்க நகர். ஸோ வந்து நகரம் வந்து காவல் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ கடி விடுதலை ரொம்ப விரைவாக போன்றது. கடி நுனி அப்படின்னா கூர்மையான நுனி, அந்த நுனியை வந்து கூர்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பல சொற்கள் ஒரு பொருள். பாருங்கள், உரு தவ நனி அப்படின்ற 3 உரிச்சொற்களும் என்ன அப்படின்னா மிகுதி தான் சொல்கிறாங்க. பாருங்கள், உரு பசி, தவ சிறந்தது, நனி நன்று அப்படின்ற எல்லாம். அதனால் பாருங்கள், எல்லாமே பல சொல் ஒரே ஒரு பொருளை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உரிச்சொற்றொடர் உரிச்சொற்கள் வந்து பெயரையும் வினையும் சார்ந்து அவற்றின் முன்னால் வந்து பொருள் உணர்த்துகின்றது. கரெக்டு தான். ஏன்னா இப்போ தான் பார்த்தோம் நம்ம தவச்சிறந்ததுன்னு பார்த்தோம். ஸோ முன்னாடி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். அதுதான் இது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சொல் பல பொருளுக்குரியதாக வரும். அது இப்போ தானே ஒரு சொல் கரெக்டாக தானே. ஏன்னா கடின்னு பார்த்தோமா, நம்ம அந்த கடியை வந்து எவ்வளோக்கு பார்த்தோம், கடி காவல், கடி நுனி அதெல்லாம் பார்த்தோம், அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பல சொற்கள் ஒரு பொருளுக்கு உரியதாக வரும். கரெக்டு தானே. இப்போ நம்ம பார்த்தோம்ல மிகுதியை பார்த்தோம்ல, மிகுதிக்கு வந்து என்னென்ன பார்த்தோம் நம்ம, உரு தவ நனி அதெல்லாம் பார்த்தோம், அதான் சொல்கிறாங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து மழ குள என்பதில் இருந்து உருவான மழலை குழந்தை போன்ற சொற்கள் உவப்பு உவகை. பார்த்தீங்களா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக மழ குள அப்படின்றது வந்து மழலை குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து உவப்பு அப்படின்னா உவகைன்னு சொல்கிறாங்க. பசப்பு அப்படின்னா நிறம் மங்குதல். ஏன்னா அதே மாதிரி பணப்பு அப்படின்னா பையன். ஸோ போன்றவற்றை அப்படியே பயன்படுத்துகின்றன. பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து அப்படியே வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாருங்கள், செழுமை என்பது செழிப்பு. ஸோ செழுமையை செழிப்புன்னு சொல்கிறாங்க. செழித்த செழுக்கும் அப்படின்ற பெயராகவும் வினையாகவும் பயன்படுத்துகிறாங்க. சிலது அப்படியே பயன்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா வந்து உவப்பு அப்படின்னா உவகை அப்படின்னு சொல்லுவாங்க. பசப்பு அப்படின்னா நிறமங்குதல், அதை மீனிங். ஸோ அதெல்லாம் அப்படியே பயன்படுத்தலாம். ஆனால் வந்து செழுமைன்றதை பாருங்கள், செழிப்பு செழித்த செழிக்கும் அப்படின்னு சொல்லி பெயராகவும் வருது, வினையாகவும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி விழுமம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விழுப்பம் அப்படின்றதான் விழு முதல் அப்படின்னா விழுமிய அப்படின்றது பெயராகவும் வினையாகவும் வருது அப்படின்னு சொல்ல. நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி தான் சொல்கிறாங்க பாருங்க. பிற உரி சொற்கள் அவ்வாறு தற்காலத்தில் பயன்படுகிறது. ஸோ இந்த மாதிரி சில சொற்கள் வந்து மாறி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே வந்து பொருத்தமான இணை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவன் கொடுத்துருக்காங்க இயற்கை, மனிதன் அழகு. ஸோ வந்து அவன்தான் மனிதன் அப்படி சொல்லலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அவன்தான் மனிதன் அப்படின்னு சொல்லலாம் வந்து. நெக்ஸ்ட் வந்து இயற்கையும் அழகு, இயற்கையும் அழகு அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி இப்படி சொல்லலாம் அப்படின்னா, இல்லாட்டி அவனும் மனிதன். பாருங்க, அவனும் மனிதன் அப்படின்னு சொல்லலாம். இயற்கையே அழகு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, உனக்கு மட்டும் தெரியுமா அப்படின்னு, இல்லாட்டி உனக்கு கூட தெரியுமா,
உனக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். இல்லை உனக்கு உனக்கு அந்த மாதிரி சொல்லலாம் கைஸ். இதை சொல்கிறாங்க இணைப்பு சொற்கள். அதாவது இங்கே எப்படி பாருங்கள், வீடு நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து காற்று, வெளிச்சம், அன்பு, அமைதி, கபிலர், பரணர், நடுவில் உம்முன்னு இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, நமதே, தேவை, வீடு, வேண்டும், வாருங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ வீடு நாடும் கொடுத்துருக்காங்களா. வீடும் நாடும் நமதே ஆக்சுவலாக, ஏன்னா வீடு நாடும் நமக்கு தான் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு காற்றும் வெளிச்சமும் தேவை, ஏன்னா காற்று வெளிச்சம் நமக்கு தேவை வேணும்ல. அதே மாதிரி வந்து அன்பும் அமைதியும் வேண்டும், கண்டிப்பாக நமக்கு வேணும். நெக்ஸ்ட்டு வந்து கபிலர் பரணரும் வாருங்கள், ரெண்டு பேரும் வாங்க. கபிலர் பரணரோடு வந்தனர், அந்த மாதிரி கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி இணைப்பு சொற்கள் நமக்கு கண்டுபிடிக்கணும் கைஸ், அவ்வளவுதான். இந்த கொஷின் பாருங்கள், மாறுபட்ட குழுவினை கண்டுபிடிங்க. பாருங்கள், கலைக்கூடம், திரையரங்கம், ஆடுகளம், அருங்காட்சியம். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு நம்ம யூஸ் பண்ணுற பிளேசஸாக இருக்குது. நெக்ஸ்ட் இது பாருங்கள், கடி, உரு, கூ, கள்ளி, இதெல்லாம் உரிச்சொல் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், வினாவினான், செய்ப்பித்தான், உணர்ந்தான், பகிர்ந்தான், இது ஒரு செயலாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இடன், கூட, கள்ளி, அம்பு. ஸோ இதான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதான் இதுக்கான ஆன்சர். ஏன் அப்படின்னா உரிச்சொல் தொடர் வந்து உரிச்சொல் வந்து இதை வந்து பாதியும் வேறு மீதியாக இருக்குது. பாருங்கள், நமக்கு பிழை நீக்கி எழுதுக. மதீனா சிறந்த இசை வல்லுனர் வேண்டும். பாருங்கள், வல்லுனர் அப்படின்னா வல்லுனராக வேண்டும் அப்படின்னு தான் வரும். ஏன் அப்படின்னா சந்திப்பிழை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க, நல்ல தமிழுக்கு எழுதுவோம். நல்ல தமிழுக்குன்றது தான் எழுதுவோம், நல்ல தமிழில் எழுதுவோம். நல்ல தமிழில் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பவள விழிதான் பரிசு உரியவள். பாருங்களா. ஸோ பரிசு உரியவள் அப்படின்னா பரிசுக்கு உரியவள் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துன்பத்தால் இல்லை, துன்பத்தை அப்படின்னு வரும். துன்பத்தை. ஸோ துன்பத்தை பொறுத்து கொள்பவன் தான் வெற்றிக்கு பெறுவான் அப்படின்னு பாருங்கள். குழலியும் பாடம் தெரியும். குழலியும் இல்லை, குழலிக்கு பாட தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்க சந்திப்பிலை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இடைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பெரும் மழை பெய்ந்தது, வெள்ளம் கரை புரண்டு ஓடியதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பெரும் மழை பெய்ந்ததால் வெள்ளம் கரை புரண்டு ஓடு. அப்புறம் அலுவலர் வந்தால் அனைவரும் பதட்டம் அடைந்தனர் அப்படிங்கும்போது அலுவலர் வந்ததால் அனைவரும் பதட்டம் அடைந்தனர். நெக்ஸ்ட் சுடற்கொடி படித்தால் மாலன் பாடினான். பாருங்க, சுடற்கொடி பாடினால் மாலன் பாடினான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுடற்கொடி பாடியதால் மாலன் பாடினான். ஆக்சுவலி இவங்க பாடினா அவங்களும் பாடினாங்க. நெக்ஸ்ட் வந்து பழனிமலை பெரியது, இமயமலை மிக பெரியது அப்படின்னா பழனிமலை பெரியது ஆனால் இமயமலை மிக பெரியது. ஆனால் அப்படின்றது வரும் இங்கே. ஆனால். நெக்ஸ்ட் பாருங்க, கவலையற்ற எதிர்காலம் கல்வியே நிகழ்காலம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ எப்படி ஒன்றா கவலையற்ற எதிர்காலம் அப்படின்னா எப்போது அப்படின்னா கல்வி வந்து நிகழ்காலமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கவலையற்ற எதிர்காலமாக. ஸோ எப்போது அப்படின்ற மாதிரி இணைப்பு சொற்கள் வரும் கைஸ், அவ்வளோதான். இங்கே இதெல்லாம் நமக்கு அவ்வளோதான் கொடுத்தாங்க. இடைச்சொற்களும் நமக்கு உரிச்சொற்களும் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.